பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசப்பா உங்க கூட இருக்கிறாருல்ல? ஒவ்வொரு நாளும் அவர் உங்க கூட பேசுறாருல்ல? அவர் பேசுறதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு கூட அநேக இருக்கிற ஒரு பிரச்சனை, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறேன் பிரதர், அதனால் என்னால் முடியல. அநேக காரியங்கள் என்னை அழுத்துறதை பார்க்குறேன், அநேக காரியங்கள் எனக்கு எதிராக எழும்புகிறத பார்க்குறேன், அநேக காரியத்துக்காய் நான் போராடுகிறேன், குடும்பத்துக்காய் போராடுகிறேன், ஊழியத்துக்காய் போராடுகிறேன், ஆனால் என்னால் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் உங்க கூட எங்களோட பேசுவார். அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். என்னுடைய பலத்துல நான் போராடனா நிச்சயமாய் தோத்து போயிடுவேன். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். என்னுடைய சுய பலத்தினாலே, மாமிச பலத்தினாலே நான் போராடினா ஒரு சின்ன காரியத்தை கூட என்னால் ஜெயம் பெற முடியாது, நான் தோற்று போயிடுவேன். ஆனால் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற, எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில கூட நிறைய காரியத்துல தோல்வியுற்ற நிலையில இருக்கிறீங்களா? என்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ளவே முடியல, நானும் போராடி போராடி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுங்க. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். அப்ப நம்ம பலத்துல நம்ம போராடி போராடி பார்த்தோம்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. தேவ பிள்ளைகள், ஆமாங்க, எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய தோல்விக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கு தெரியுமா? நம்முடைய சுய பலன் அங்க இருக்குது. அதனால தான் நம்மளால மேற்கொள்ள முடியல, ஜெயம் பெற முடியல. ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடைய பலத்தினாலே போராடி பிரயாசப்படுகிறேன். அப்படி பிரயாசப்படுகிறதுனால தான் என்னால இந்த ஊழியத்துல ஜெயம் பெற முடியுது, என்னால சத்துருவை எதிர்த்து ஜெயம் பெற முடியுது. என் தேவன் என்னை கொண்டு அற்புதங்களை செய்கிறார், என்னை பயன்படுத்துகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில போராடி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா என் பலத்துல போராடல, எனக்குள்ள இருக்கிறவர் கொடுக்கிற பலத்திலே அவர் பலத்தின் மூலமாய் போராடுறதுனால தான் என்னால ஜெயம் பெற முடியுது. இந்த வசனம், இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா? இனிமேல் என்னால முடியல, எனக்கு அந்த திறமை இல்லை, என்னால இதை ஜெயிக்க முடியாது, என்னால இதை சாதிக்க முடியாது, என்னால இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, என்னால இந்த குடும்பத்தை நடத்த முடியாது, இப்படி தோல்வியான பேச்சை நிறுத்திட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவரே உங்க பலத்தை எனக்கு கொடுங்க, நான் போராட விரும்புகிறேன், உங்க பலத்தை கொண்டு போராடி ஜெயிக்க விரும்புகிறேன் என்று சொன்னீங்க, ஜெபிச்சிங்கன்னா அவருடைய பலன் பரிபூரணமாய் உங்க மேல இறங்கி வரும். பவுல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலாம் என்னுடைய பலன் பூரணமாய் தாங்கும். என் அன்பு தேவ பிள்ளையை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் பலத்தினால என்னால எதையும் செய்ய முடியாது, ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் கொடுக்கிற பலத்தினாலே, அவர் பலத்தினால என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் சொன்ன, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்க சுயபலத்தை நம்பி ஓடி தோல்விப்பட்டு நிற்கிறீங்களா? நஷ்டப்பட்டு நிற்கிறீங்களா? வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறீங்களா? இன்னைக்கு தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெயம் பெற விரும்புறீங்களா? உங்க பலத்தை விட்டுட்டு ஆண்டவர் பலத்தை பிடிச்சுக்க விரும்புறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அவர் பலன் உங்க மேல பரிபூர்ணமாய் இறங்கி. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அவளையா சொல்றது போல உம்முடைய பலத்திலே நாங்கள் போராடி மேற்கொள்ள விரும்புகிறோம். பலன் தருவீராக, பலன் தருவீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா.